காலையில வந்த ஷார்ட் நோட்டீஸ் இப்போ நோட்டிபிகேஷனா ரிலீஸ் ஆயிடுச்சு. எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நோட்டிபிகேஷன். ஸோ அதாவது நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட்ல இருந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா காலையில நம்ம போட்டிருந்தோம் ஷார்ட் நோட்டீஸ் விட்டுட்டானுங்கன்ட்டு. இப்போ டீடைல் நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. A to Z டீடைல் சொல்றேன், கண்டிப்பா வந்து பாருங்க. இதுக்கப்புறம் இந்த எக்ஸாமுக்கு நம்ம அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படின்றத பத்தி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நாளையில இருந்து ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆயிரும். ஜூலை 18ஆம் தேதியில இருந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் டேட், அதாவது நம்ம அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் எப்போ சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 7ஆம் தேதி. சரிங்களா? உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 27ஆம் தேதியை வச்சிடறான். உங்களுக்கான ஃபேஸ் 2 அதாவது மெயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 30 அக்டோபர் வந்து வைக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப கம்மியான டைம் தான், பாத்துக்கோங்க. ஆகஸ்ட் 27ஆம் தேதி. இப்ப அந்த ஆகஸ்ட் மாசம் நமக்கு படையெடுப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் படையெடுப்பு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா SBI PO. சரிங்களா? SBI PO நம்ம ஆகஸ்ட் மாசம் எழுத போறோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்து அப்படியே விட்ட பிறகு நமக்கு என்ன வந்திருக்கும், IBPS PO வந்துடும். இப்ப அடிஷ்னலா யார் வந்துட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த NICL நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட், இதோடதையும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்துருச்சு. அப்ப ஆகஸ்ட் மாசம் ஒரு படையெடுப்பு மாசம் அப்படின்ற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஜூலை மாதத்துல ஒரு நாளை கூட தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு நாளும் இம்பார்ட்டன்ட், ஒவ்வொரு மணி நேரமும் இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா நல்லா படிங்க. ப்ரிலிம்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஃபோக்கஸ் வந்து கொடுங்க. நிறைய மாக் டெஸ்ட் வந்து எடுத்துருங்க. இப்போ நெக்ஸ்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஓவரால் வேகன்சி, அதாவது நம்ம ஆல் இண்டியா லெவல்ல பார்க்கும்போது 500 வேகன்சி. ஆனா நம்ம பார்க்க வேண்டியது என்ன, நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் எவ்வளவு வேகன்சி அப்படின்றத நம்ம உத்து நோக்கணும். அதுபடி பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 49 வேகன்சி மட்டும்தான். சரிங்களா? ஸோ இது கொஞ்சம் நல்ல வேகன்சி தான். இன்சூரன்ஸை பொறுத்தளவுக்கு ரொம்ப கம்மியான வேகன்சி தான் வரும். ஸோ இதுல 49 வேகன்சி வந்து இருக்கு. இதுல ஓபிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8, யூஆருக்கு வந்து பாத்தீங்கன்னா 28 வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது. ரைட். இப்போ அவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இது கொடுத்துருந்தானுங்க. ரிசர்வ் லிஸ்ட்ல யார் யாரெல்லாம் வருவீங்க அப்படின்னா, in case of no vacancy for reserve list, the candidate particularly state அப்ளை ஃபார் அன்ரிசர்வ்டு வேகன்சில தான் வந்து வர முடியும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெரிட்டுக்காக சொல்றது. அதே மாதிரி நீங்கள் ஓபிசி கேட்டகரி பட் கம்மிங் இன் க்ரீமி லேயர் ஆர் நாட் என்டைட்டில் டு த ஓபிசி ரிசர்வேஷன். அதாவது நீங்கள் க்ரீமி லேயர் வந்தீங்க அப்படின்னா ஓபிசி ரிசர்வேஷனுக்குள்ள வர மாட்டேங்க. நமக்கு தெரியல க்ரீமி லேயர், நான் க்ரீமி லேயர். ஸோ அந்த நான் க்ரீமி லேயருக்குள்ள தான் நம்ம வரணும். அப்படி நம்ம வர்றப்ப தே ஷுட் பி எதாவா இருப்பாங்க அப்படின்னா ஒரு அன்ரிசர்வ்டு ஜென்ரல் கேட்டகரிக்குள்ள நம்ம வந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்றானுங்க. ரைட். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏஜ், ஸோ ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 21ல இருந்து நம்ம 30 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க எழுதிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா 21 வயதா இருக்கணும். 21ல இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கிறவங்க எழுதிக்கலாம். இதுல ஏஜ் ரிலாக்ஸேஷனும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம SC/ST கேட்டகரியா இருக்கும்போது 5 வருஷமும், ஓபிசி நான் க்ரீமி லேயருக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 வருஷமும் கொடுக்குறாங்க. அதுல அவங்க ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, த கேண்டிடேட், அதாவது நீங்க 2/7/1996க்கு முன்னாடி பிறந்திருக்க கூடாது. அதே மாதிரி 1/7/2025க்கு பின்னாடி பிறந்திருக்க கூடாது. ஓகேவா? ஆக்சுவலா இதுதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எண்டு கார்டு. ஸோ இப்போ இந்த இதுக்கப்புறம் நம்ம பிறந்திருந்தீங்க அப்படின்னா 95 அந்த டேட் ஆஃப் பர்த்லாம் இருந்தீங்க அப்படின்னா நீங்க ஏஜ் ரிலாக்ஸேஷனை வந்து கொடுத்து நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பயப்படக்கூடாது. சரிங்களா? உங்களுக்கு 3 வருஷம் வரைக்கும் நமக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. அதனால நமக்கு அதை பத்தி கவலை கிடையாது. சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுல வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எந்த டிகிரி வந்து படிச்சிருந்தாலும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். யூனிவர்சிட்டில இருந்து நீங்க சர்டிபிகேட் வாங்கியிருக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? அதே மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கேயும் உங்களுக்கு வந்து மெயின்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா லாங்குவேஜ் டெஸ்ட் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா இன்க்ளூட் பண்றாங்க. appearing in the online examination and regional language test will be not automatically and consider any right to become the selected set. அதாவது என்ன அப்படின்னா இங்க வந்து நமக்கு ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் வந்து முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி நமக்கு லாங்குவேஜ் டெஸ்ட் அப்படின்றது இந்த கம்பெனியால நடத்தப்படுகிறது அப்படின்றத தனியாவே வந்து கொடுத்துருந்தான். நான் வந்து வாசித்து இருந்தேன், அதை வந்து நான் வந்து காட்டுறேன் பாருங்க. அப்படியே நம்ம வந்துருவோம். எக்ஸாம் பேட்டர்ன் தான் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எக்ஸாம் பேட்டர்ன் வந்து போயிடலாம். ஓகே, எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டின் 30 மார்க் 20 மினிட்ஸ். அதே நார்மல் பேட்டர்ன், இது வரைக்கும் நம்ம என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணோமோ அதே தான் இருக்கு. அதே மாதிரி ரீசனிங் 35 கொஸ்டின் 35 மார்க்கு, ஆப்டிடியூட் 35 கொஸ்டின் 30 மார்க். எந்த பிரச்சனையும் 35 கொஸ்டின் 35 மார்க்கு 20 மினிட்ஸ், 1 மணி நேரத்தில் எக்ஸாம் வந்து நடக்க போகுது. சரிங்களா? ஸோ அதே தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேற ஏதாவது பற்றி சொல்லியிருக்கிறானா அப்படின்னு பார்ப்போமா? வேற எதுவுமே கிடையாது மக்களே. ஸோ இப்போ அடுத்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸுக்கான எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ மெயின்ஸ்ல எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரீசனிங் 40 கொஸ்டின்
கொஸ்டின் 40 மார்க். சூப்பர். 40 கொஸ்டின் 40 மார்க், அரை மணி நேரம் உங்களுக்கு வந்து டைம். அதே மாதிரி இங்கிலீஷும் 40 கொஸ்டின் 40 மார்க், அரை மணி நேரம் உங்களுக்கு வந்து டைம். மேக்ஸ் 40 கொஸ்டின் 40 மார்க், அதுக்கும் அரை மணி நேரம் டைம். இப்ப என்ன படுவாவிக பண்ணி விட்டாங்க அப்படின்னா, ஜென்ரல் அவேர்னஸ் 40 கொஸ்டின் கேட்டு 15 மினிட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்கானுங்க. இது ரொம்ப ரொம்ப அநியாயம். ஏன்னா ஆர்ஆர்பி கிளர்க்லாம் அப்படிதான் வந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி பண்ணிட்டாங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டர் அவேர்னஸும் 40 கொஸ்டின் 40 மார்க், ஆனா உங்களுக்கு டைமிங் பாத்தீங்கன்னா 15 மினிட்ஸ் தான். ஸோ 2 hours வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின்ஸ் வந்து நடக்க போகுது. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 200 மார்க்குக்கு இந்த எக்ஸாம் ஆனது நடக்கிறது. ரைட்டா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ்க்கும் கம்ப்யூட்டர் அவேர்னஸ்க்கும் நீங்க அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுங்க. ஸோ கம்ப்யூட்டர் அவேர்னஸ் அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ்க்கு உங்களுக்கு வைவா வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம மணி மாஸ்டர் ட்ரிக்ஸ்ல அல்டிமேட் கோர்ஸ்ல நம்ம வைவா கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றோம். இந்த வைவா கோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, மார்னிங் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டீமா பிரிச்சு உங்களை வந்து பாத்தீங்கன்னா மென்டர்ஸ் வந்து வைவா கேட்பாங்க. நீங்க வந்து ஒரு வாரம் பெருக்குன்னா அந்த வாரத்துக்குரிய எல்லா சிஏவும் நம்ம பிரிண்டபிளா நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம். நீங்க படிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு மென்டார் வந்து உங்களை உட்காந்து உங்களை வந்து கேள்வி கேட்பாங்க. ஈவினிங் வந்து உங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்து வைப்பாங்க. ஸோ தட் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கக்கூடிய இந்த ஜென்ரல் அவேர்னஸை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு சிஏ ஃப்ரெண்டு நம்ம அல்டிமேட் கோர்ஸ்ல இருப்பாங்க. அவங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கைட் பண்ணிடுவாங்க. கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. அல்டிமேட் கோர்ஸ்க்கு ஸ்பெஷல் ஆஃபர் வந்து போயிட்டு இருக்கு. இந்த அல்டிமேட் கோர்ஸ்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு பேங்க்குக்கான எல்லாமே வந்துடும். ஸோ இப்போ இங்க வந்து இன்சூரன்ஸ் அவேர்னஸ் இருக்கா, அந்த இன்சூரன்ஸ் அவேர்னஸ் வந்துடும். கம்ப்யூட்டர் அவேர்னஸ் இருக்கா, கம்ப்யூட்டர் அவேர்னஸ் வந்துடும். அதே மாதிரி ரீசனிங் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ், உங்களுக்கு இங்கிலீஷ்க்கான ஃபவுண்டேஷன் கோர்ஸ் எல்லாமே இந்த கோர்ஸ்க்குள்ள வந்துடும். என்னோட பர்சனல் மென்டர்ஷிப்பும் வந்துடும். கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க பை பண்றப்ப இப்போ ஆஃபர் வந்து இருக்கு. ஸோ பேங்கர் 2026 அப்படின்ற கூப்பன் கோடை கொடுத்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்க. உங்களுக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். அஃபோர்டபுள் பிரைஸ்லயும் இருக்கும். எல்லாமே உங்களுக்கு ஓரிடத்துல இருக்கும். இதுல முக்கியமா என்ன அப்படின்னா, நீங்க வந்து ஒர்க்கிங் பர்சனா இருக்கீங்க, நீங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பீங்க, இல்ல ஃபுல் டைம் படிக்கிற ஒரு ஆஸ்பிரண்டா இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வீக்லி ஷெட்யூல், ஒரு மென்டர்ஷிப் ஷெட்யூல் வந்து ப்ரொவைட் பண்ணி வீக்ல 2 times நானே டைரக்டா உங்களை வந்து பாத்தீங்கன்னா உங்களை வந்து நான் எவாலுவேட் பண்ணுவேன். நீங்க எங்கெங்கெல்லாம் தப்பு பண்றீங்க அப்படின்றத கண்டுபிடிச்சு சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவான மென்டர்ஷிப்கான ஒரு இதுவும் நம்மளுடைய அல்டிமேட் கோர்ஸ்ல இருக்கு. கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்ப அப்படியே உள்ள வந்தீங்க அப்படின்னா அப்ப அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பாருங்க. நெக்ஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன், அவ்வளவுதான் மக்களே. இதுல பாத்தீங்கன்னா நான் தான் போட்டேன் பாத்தீங்களா, regional language test அப்படின்றது. The candidates shortlisted and mains will be subject to call the regional language test to be conducted by the company at the state center. அதாவது கண்டிப்பான முறையில் நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா, இப்ப தமிழ்நாட்டில் இருக்கீங்க அப்படின்னா தமிழ்ல உங்களுக்கு பேச தெரிந்திருக்க வேண்டும், எழுத தெரிந்திருக்க வேண்டும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்கிட்டாங்க. இது எதுக்காகன்னு தெரியல. மேபி அவங்களோட கஸ்டமர்ஸ் கூட ஏதாவது இதாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். அதர் லாங்குவேஜ் இருக்கு. இப்போ நம்மளாம் நினைப்பல, எங்கள் ஏரியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எங்கள் ஏரியாவில் வந்து கனரா பேங்க் இருக்குது. அங்கே நம்மளோட ஸ்டூடெண்ட் வந்து ஒர்க் பண்ணுறாரு. நான் போனேன்னா அவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா கேர் பண்ணி பார்ப்பாப்புல. அப்போ முன்னாடிலாம் நான் போகிறப்ப எப்படி இருக்குன்னா, நார்த் இந்தியன்ஸ் இருப்பாங்க. அப்போ நம்ம சொல்கிறது அவங்களுக்கு புரியாது, அவங்களுக்கு சொல்கிறது நமக்கு புரியாது. இப்போ நம்ம ஆளுங்களே இருக்கும்போது கொஞ்சம் வந்து இதாக இருக்கும்ல. ஸோ அதுதான் மேட்ரு. அதுக்காக தான் இப்படி வந்து பண்ணுறாங்க. ஸோ இதுவும் நல்ல காரியம் தான். ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜோன் வைஸ் கொடுத்துருக்கான். இப்போ நம்ம தமிழ்நாடு போகிறோம்ல. ஸோ தமிழ்நாடுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் சென்டர் இது வந்து இருக்குன்னா, சென்னை, கோயம்புத்தூர், அதாவது உங்களுடைய ஜாப் லொக்கேஷன் சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு. நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கேர்ள்ஸ்லாம் கேட்பாங்க, சார் எங்கள் லோக்கல் இதுலேயே வந்து எங்களுக்கு வந்து வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்பீங்களா. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சென்னையை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் ஈரோடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாகர்கோவில், மதுரை, நாமக்கல், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி. ஆக்சுவலாக இது எக்ஸாம் சென்டர். ஐம் சாரி மக்கள், எக்ஸாம் சென்டர். சவுத் ஜோன்ல உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் எக்ஸாம் சென்டர் இருக்கு அப்படின்றத பார்த்துக்கோங்க. விருதுநகர் வரைக்கும் எக்ஸாம் சென்டர் வந்து போட்டிருக்காங்க. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த ஜோன்ல இருக்கீங்கன்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி எக்ஸாம் சென்டர் வந்து கொடுத்துருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவ்வளவுதான் மக்களே. நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம் ஃபீஸ் அப்படின்னா, எஸ்சிஎஸ்டி கேட்டகரிக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஃபீஸுமே கிடையாது. ஓபிசி அண்ட் அதர் கேட்டகரியா இருக்கும்போது உங்களுக்கு 850 ரூபா ஃபீஸ் வந்து இருக்கு. ஸோ தென் வந்து பாத்தீங்கன்னா எப்படி உள்ள அப்லோட் உங்களோட இதெல்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இங்க வந்து டிக்ளரேஷன் கொடுத்துருக்கான். தயவு செஞ்சு டிக்ளரேஷனை தயவு செஞ்சு படிங்க. ஒவ்வொரு இதுக்கும் டிக்ளரேஷன் வந்து மாறுது கொடுத்துருக்கானா. the text handwritten declaration as follow. I dash name M Manikanda Prabhu hereby declare that all the information submitted by me in the application form is correct, true and valid. I will present and supporting the document as when I record அப்படின்றத கரெக்டா தயவு செஞ்சு எழுதுங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா விஷயம் ஓகே ஓடுக்கு மாறும். இதுல வந்து பாத்தீங்கன்னா சில பேர் என்ன பண்ணிடுறாங்க, ப்ளூ கலர்ல எழுதிட்டே சார், நான் பிளாக் கலர்ல எழுதிட்டே சார். தம்பி அதெல்லாம் பத்தி பிரச்சனையே கிடையாது. அந்த மாதிரி இது வரைக்கும் எந்த இஷ்யூ யாருக்குமே வந்தது கிடையாது. அதனால அதை பத்தி கவலைப்படாதீங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய டவுட் என்ன அப்படின்னா, இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாமா வேணாமா?
இங்க வாங்க, இங்க ஒரே நிமிஷம் வாங்க. எல்லாத்தையுமே நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ இந்த 49 வேக்கன்சி இருக்கு பாத்தீங்களா? இப்ப இந்த 49 வேக்கன்சியா உங்களுக்கு இல்லாம 4999 வேக்கன்சியா இருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? அப்ளை பண்ணிருப்பீங்களா? சொல்லுங்க மக்களே. 49 வேக்கன்சியில நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளோட ஸ்டூடெண்ட் ஓஐசிஎல்ல வெறும் இதே மாதிரி கம்மியான வேக்கன்சி இருந்ததுலயும் இன்னைக்கு போஸ்டிங் அடிச்சு கோயம்புத்தூர்ல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிச்சு உள்ள போயிட்டாங்க. ஸோ அப்ப நம்மளால முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கும் போது கண்டிப்பா இந்த 49க்குள்ள உங்களுடைய காம்படிஷனை நீங்க கொடுக்க முடியும். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க நம்பர்ஸ் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மேட்ரு கிடையாது, நம்ம எஃபர்ட் தான் இங்க வந்து மேட்ரு. நீங்க இப்ப ஆகஸ்ட் மாசமே இப்ப நீங்க 3 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எழுதும் போது கண்டிப்பா உங்களுடைய ப்ரிலிம்ஸ் லெவல் அதிகமாயிரும். அப்ப நெக்ஸ்ட் நீங்க செப்டம்பருக்கு நீங்க மெயின்ஸுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அண்ட் தென் அக்டோபர்ல அழகா மெயின்ஸ் வந்து எழுதலாம். ஏன்னா நெக்ஸ்ட் என்ன இருக்கு? ஐபிபிஎஸ் பிஓ, எஸ்பிஐ பிஓ மெயின்ஸ் இருக்கும். இதே நீங்க கிளியர் பண்ணும்போது மெயின்ஸோட லெவல் உங்களுக்கு பூஸ்டப் ஆயிட்டே வரும். அடுத்து வரக்கூடிய ஆர்ஆர்பி கிளர்க்கா இருக்கட்டும், ஆர்ஆர்பி பிஓவா இருக்கட்டும், நெக்ஸ்ட் என்ன இருக்கு? எஸ்பிஐ கிளர்க் இருக்கு. அதுக்கப்புறம் யார் இருக்கா? ஐபிபிஎஸ் கிளர்க் இருக்கா? இது எல்லாமே உங்களுக்கு கிளியரிங் ரேஷியோ பயங்கரமா இருக்கும். அதனால வர ஆப்பர்ச்சுனிட்டியை தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. முடியும் நினைச்சு இறங்கி அப்ளை பண்ணி எழுதுங்க, கண்டிப்பா ஜெயிப்பீங்க. சரியா? வேற ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கொரிஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து போட்டு விடுங்க. ப்ரிப்பரேஷனுக்கு உங்களுக்கு கைடன்ஸ் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க கவலையே படாதீங்க. ஆஸ் அ பர்சனல் மென்டரா நிறைய பேர் வந்து நான் கூகுள் ஃபார்ம் சொல்லும் போதே இதுதான் சொல்லியிருந்தாங்க, எங்களுக்கு பர்சனல் கைடன்ஸ் வந்து வேணும் அப்படின்ட்டு. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பர்சனல் கைடன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மணி மாஸ்டர் ட்ரிக்ஸ்ல வந்து இருக்கு. ஸோ அது கம்ப்ளீட் நம்மளுடைய அல்டிமேட் கோர்ஸ்ல நம்ம வந்து ப்ரொவைட் பண்றோம். நான் தான் உங்களுக்கு அதுல மென்டரா இருப்பேன். அதனால நீங்க கவலையே படாதீங்க. நான் தான் மேக்ஸ், ரீசனிங், பேங்கிங் ஆனர்ஸ், இன்சூரன்ஸ் அவேர்னஸ், லொட்டு எல்லாமே நான் தான் எடுக்க போறேன். டைரக்டா உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்க என்கிட்ட கேட்டு நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஜாயின் பண்றத எல்லாருமே ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா பேங்கர் 2026 அப்படின்ற கூப்பன் கோடை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் ஆஃபர் கிடைக்கும். இந்த ஆஃபரும் உங்களுக்கு வந்து 3 days மட்டும்தான். மண்டே இந்த ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆயிரும். பிஃபோர் தட் கண்டிப்பா என்ரோல் பண்ணிக்கோங்க. சிஏ வைவா இருக்கு, ப்ரிலிம்ஸ் இருக்கு, மெயின்ஸ் இருக்கு, எல்லாமே இந்த அல்டிமேட் கோர்ஸ் அப்படின்ற ஒண்ணுக்குள்ளே கவர் ஆயிரும். ஓகே, தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். வேற டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க. டாடா, பை, see you guys.